அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போராட்டத்தை தொடர முயன்ற செவிலியர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதால் மண்டபத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட செவிலியர்கள் மீண்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கோரிக்கை தொடர்பாக அமைச்சருடன் செவிலியர்கள் குழு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் செவிலியர்கள் போராட்டத்தை தொடர முயன்ற நிலையில் செவிலியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர போலீசார் தரப்பில் நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக செவிலியர்கள் குற்றம் சாட்டினர். மண்டபத்தில் அடிப்படை வசதிகள் தடுக்கப்பட்டு காவல்துறை மிரட்டுவதாக செவிலியர்கள் தெரிவித்தனர். முடிவு கிடைக்கவே இல்லை சார். அதனால எங்களோட போராட்டத்தை கண்டினியூ பண்ணலான்றதுக்காக நாங்கள் இது பண்ணாங்க. ஆனால் அங்கே வந்து போலீஸ் அராஜகம் பண்ணி எங்களை எல்லாமே பஸ்ஸில் ஏற்றி அங்கே கொண்டு வந்து விட்டாங்க. ரெஸ்ட் ரூம் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. சார்ஜ் ஒரு சமயத்தில் வந்து நேற்று நைட்லாம் வந்து கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போடுறதுக்கு இது வழி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததுக்கப்புறமா இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறவங்க போங்க, இல்லைன்னா உங்கள் மேலே வந்து நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஃபைல் பண்ண உங்களோட ஃபியூச்சரே போய்டும். ஏன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டை அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்பயே வேணா மிரட்டுறாங்க, நீங்கள் இப்பயே போங்க. உள்ள இருக்க போலீஸ்காரங்க அது எங்களுக்கு எல்லாருமே தெரியல. ஆனால் எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க. எங்களோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் உங்களோட வேலையே பாதிக்கும். அடுத்த கட்ட நாங்கள் போராட்டத்தை தொடர தான் போகிறோம். இந்நிலையில் நேற்று இரவு வட்டாட்சியர் முன்னிலையில் செவிலியர்கள் விடுதலை செய்வதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் விடுதலை செய்யப்பட்ட செவிலியர்களை சொந்த ஊர்களுக்கு செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனால் செய்வதறியாது தவித்த செவிலியர்கள் மீண்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தனர்.